ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னாக நம்ம ஸ்கின்னு மாறும். லைட்டாக ஒரு பிங்க் ஷேடும் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கு தேவையான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 விட்டாமின் இ கேப்சூல் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து எலுமிச்சப்பழச்சாறு தேவையான அளவுக்கு, அலோவேரா ஜெல்லு, ரோஸ் பவுட்ரு. நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ரோஸ் பவுட்ரு, இந்த மாதிரி ரோஸ் பவுட்ரு செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம் எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃபேஸ் பேக் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது தேவையான ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரோஸ் பவுட்ரு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் போடலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அடுத்து வந்து இதில் தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பரான கலர் வரும். ஏற்கனவே எல்லா ரோஸும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இது நல்லா மிக்சிங் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல்லு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் லைம் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக எடுத்து, அதிகமாக வேண்டாம். இப்போ இந்த லைமும் இந்த அலோவேரா ஜெல்லும் நீங்கள் சேர்க்கும் போது இந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இதில் தண்ணி இல்லை ரோஸ் வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி தான் டிப்ஸு. இப்படி தான் இல்லை ஐயோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணாதீங்க, எலுமிச்சப்பழச்சாறு ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க. நான் எவ்வளோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பவுடர் எடுத்துருந்து. இப்போது இதை 2 விட்டாமின் இ கேப்சூலு இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த விட்டாமின் இ கேப்சூலோடு சேர்த்து நல்லா இந்த அலோவேரா ஜெல்லு, ரோஸ் பவுட்ரு, எலுமிச்சப்பழச்சாறு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். ஏன்னா அதை மிக்ஸ் பண்ணோம் அந்த விட்டாமின் இ கேப்சூலு போட்டுக்கிறது, அந்த ஆயில் இல்லைங்களா, அது சேர்த்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். ரோஸ் பவுட்ரு எல்லா ரோஸும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த ரோஸ் பவுட்ரு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீமுக்கெல்லாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல வச்சுட்டு இவ்வளோ தாங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு திரும்பி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நல்லா ஒரு சூப்பரான க்ளோயிங் ஸ்கின் பண்ணி கொடுக்குது. அலோவேரா தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அதில் தண்ணியும் சரி ரோஸ் வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணேன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு அந்த அலோவேரா போட்டுருந்தால் அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். மிக்ஸ் பண்ணினா கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ளோயிங் ஸ்கின் ஃபேஸ் பேக்கு ரோஸ் பவுடரில் ரெடி. ஏன்னா இது எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த சன் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. விட்டாமின் இ வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ரோஸ் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு பிங்க் ஷேடாக மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக இது நம்ம தொடர்ந்து
ட்ரை பண்ணோம்னா உடனே நம்ம இந்த ஃபேஸ் பேக் போடும்போது அலோவேரா நம்ம போட்டிருந்து வந்து நம்ம அந்த ஈரப்பதத்தை வந்து நல்லா ரொம்ப சீக்கிரம் காய விடாது, கொஞ்சம் நம்ம ஸ்கின்ல வந்து இருக்கிற அளவுக்கு அது கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம அலோவேரா சேர்த்துக்கிறோம், நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போ இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு உங்கள் முகத்தை ஒரு டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் துடைச்சி எடுத்துக்கலாம், இல்லை வாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி 2 டைம்ஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு டைம் இருந்தால் கூட நீங்கள் தினம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான கலர் இருக்குது. லைம் வந்து நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கணும், அளவுக்கு மீறி எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா இது காலையில் நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது அதனால தான் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பவுட்ரு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அலோவேரா, அடுத்து விட்டமின் இ கேப்சல். இதில் எதுவுமே வேறு எதுவும் மிக்சிங் இல்லை. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலான்னு இல்லை. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காகத்தான் அலோவேரா தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இப்போ இந்த 2 விட்டமின் இ கேப்சல் மிக்ஸ் பண்ணி அந்த ஆயில் இருக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு நல்லா ஒரு ஃபேஸ் பேக்குக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ இது ஃபேஸ் பேக்குக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணலாம், இல்லை டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ளோயிங் ஸ்கின் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது ஆன் பென்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி காலேஜில் படிக்கிற பசங்க, ஹாஸ்டலில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ரோஸுங்க கிடச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் லீவ் டைமில் வீட்டுக்கு வரும்போது அரைச்சி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல எலுமிச்சப்பழம் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் வேறு தண்ணியில் தயிர் போட்டு கூட நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ரோஸ் பவுட்ரு பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா ஒரு பிங்க் ஷேடாக மாற்றி கொடுக்கும். நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணும்போது எப்படி ஒரு பிங்க் ஷேடை நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் ரெகுலராக, போடாமல் நம்ம ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு வாரம் போட்டு அப்புறம் விட்டுட்டு எந்த ஒரு மாற்றமே தெரியல, இது டிப்ஸு சரியில்லை, இந்த வீடியோ சரியில்லைன்னு சொல்லிட்டுன்னு இது பண்ணாதீங்க. எதுவுமே தொடர்ந்து முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக அதுக்கு பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதுவுமே முயற்சி பண்ணாத அரைகுறையாக பண்ணிவிட்டு எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா அது நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது போடும்போது விட்டமின் இ கேப்சலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸுங்க கிளியர் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக அப்படி முகத்தில் ரிங்கிள்ஸ் இல்லாதவங்க இந்த 30 ஏஜ் ப்ளஸ் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரிங்கிள்ஸுங்க வரும், இந்த கண்ணு சைடில் கண்ணுக்கிட்டலாம். அவங்க கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரிங்கிள்ஸ் இல்லாதவங்க ஒரு விட்டமின் இ கேப்சல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.